ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாங்கள் எங்களோட ட்ரிப்பில் டே 3 கியூபாக்கில் இருக்கவங்க டொடாஸ்க் அப்படிங்கிற பிளேஸில் வேல் வாட்சிங்காக வந்திருக்கோம். நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ நிறைய பேர் கேட்டிருந்தது எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தீங்க அப்படின்ட்டு தான். ஸோ ஏதோ இந்த ஹோட்டலில் தாங்க தங்கியிருந்தோம். எக்ஸ்பென்சிவ் தான் கண்டிப்பாக, ஏன்னா இது வேல் வாட்ச் சீசன் அப்படிங்காட்டி நீங்கள் இங்கே இருக்கிற எங்கே போகிற புக் பண்ணிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக காஸ்ட் சார்ஜ் தான். இதுவும் சொல்ல போனோம் அப்படின்னா வேல் வாட்ச்லேருந்து நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் தள்ளி தான் இந்த ரூம் போட்டுருவோம். இங்கேருந்து நாங்கள் அவ்வளோ ட்ராவல் பண்ணி தான் காலையில் எழுந்திரிச்சு போகிறோம். ஸோ மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். எங்களுக்கு க்ரூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்தியானம் 1:30 மணிக்கு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி போயிருந்தோம். நம்ம அங்கே போய் நம்ம புக் பண்ணி இந்த டிக்கெட்ஸை வந்து காமிச்சு நம்மளோட ரெசிப்ட் அண்ட் டேக்ஸை வந்து முன்னாடியே வாங்கிக்கணும். ஸோ கரெக்டாக 1:30க்கெலாம் க்ரூஸ் வந்துடுச்சுங்க. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸை சுற்றி எங்கே பார்த்தாலும் மவுண்டன்ஸு, வாட்டர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து அட்லாண்டிக் ஓஷனோட சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு வந்து கலக்கிற இடம். அந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல் வாட்ச் வந்து பார்க்க போகிறோம். அவ்வளோ அழகான ஸ்பாட்டுங்க, கண்ணே எடுக்க முடியாது. கியூபாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே சொல்ல ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரி அது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸுன்னே சொல்லலாம் இது. ஸோ நாங்கள் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம பார்க்கிங் ஸ்பாட்லாம் இங்கே நிறையவே இருக்குங்க. நம்ம அங்கே போய் நம்ம புக் பண்ண டிக்கெட்ஸ் காமிச்சோம் அப்படின்னாவே நமக்கு பார்க்கிங் ஸ்பாட் கொடுத்துருவாங்க. நம்ம பார்க் பண்ணிவிட்டு நம்ம திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லெவல் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து இருக்குது. கீழே, அப்புறம் மேலே, அதுக்கும் மேலே, அந்த மாதிரி 3 லெவல்ஸ் ஆஃப் இருக்குது. நாங்கள் வந்து 3வது லெவல் வந்து போட்டிருந்தோம். மேலே வரைக்கும் ஃபுல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் க்ரூஸில் எங்கே வேணாலும். ஸோ அந்த மாதிரி தான் டிக்கெட்ஸ் போட்டிருந்தோம். நம்ம போட்டிருந்த டிக்கெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம லைன் ஃபார்ம் பண்ணி நிற்கணும். எங்கடா மணி 1:15 ஷிப்பை காணமே அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக வந்துடுச்சு. 1:30க்குலாம் கரெக்டாக க்ரூஸும் எடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டொடாஸ்க்லேருந்து அங்கேருந்து பீப்புள்ஸ் ஏற்றிட்டு இந்த பக்கம் வரும். ஸோ இங்கே கொஞ்சம் பேர் இறங்கிடுவாங்க, திருப்பி நம்ம வேல் வாட்ச் பார்க்குறவங்க வந்து ஏறுவாங்க. ஸோ எப்படிலாம் இருக்கும், என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ க்ரூஸில் வந்து உள்ளே ஏறியாச்சுங்க. நான் ஸ்டாலர் எடுத்துகிட்டு தான் வந்து போயிருந்தேன். ஆக்சுவலி ஒரு 4 hours வந்து ஜேர்னி. ஸோ கண்டிப்பாக பசங்களுக்கு வந்து பசிக்கும், ஃபுட்டு, ஸ்நாக்ஸ், வாட்டர்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துகிட்டு போனது. ஏன்னா அது நாங்கள் கரெக்டாக 1:30, திருப்பி வரும்போது 5 o'clock ஆகும். மித்தில் தூங்குற டைம் வேறு. ஸோ தூக்குற கல் தான் அப்படின்னா ஸ்டாலர்லேயே தூங்க வச்சுக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு போனோம். ஸ்டாலர் ஃபெசிலிட்டியும் வந்து இருக்குது. கீழே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம மேலே போயிட்டோம். இதுதான் நாங்கள் புக் பண்ண பிளேஸு. மேலே க்ரூஸோட மேலே லெவல் இது. ஸோ ஃபுல் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். எங்கேருந்து நம்ம வேல்ஸ் வந்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஈஸியாக பார்க்குறதுக்கான ஸ்பாட் இது. ஸோ ஒவ்வொரு லெவலுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான காஸ்ட் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த வெப்சைட்டில் புக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டொடாஸ்க் வேல் வாட்சிங் கூகுளில் போட்டிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டாகவே அது வெப்சைட், அவங்களோட வெப்சைட் வந்துடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஷிப் இருக்குது. உங்களுக்கு ஜோடியாக்கு, கயாக்கு, அப்புறம் வந்து இந்த க்ரூஸ், அந்த மாதிரி இந்த எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விதமான சார்ஜஸ் இருக்குங்க. ஸோ நாங்கள் வந்து ஜோடியாக்கு தான் போகணுன்னு ஆசைப்பட்டோம். அது வந்து சின்ன ஷிப் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ரொம்ப பக்கத்தில் போய் வெயில்ஸ்லாம் பார்க்கலாம். பட் என்னென்னா மித்துல் அலோடு கிடையாது. 6 yearsக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க தான் அதுக்கு அலோடு அப்படிங்காட்டி நாங்கள் எல்லாருமே இதிலேயே புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ நாங்கள் மேலே போயாச்சு. ஷிப்பும் எடுத்துட்டாங்க. ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியலைங்க. போக போக பார்த்திங்கன்னா சரியான குளிர் எடுத்துருச்சு. நம்ம பீக் வின்டருக்கு எப்படி இருக்கும், எப்படி ஃப்ரீஸ் ஆகும் பார்த்திங்களா, கொஞ்சம் நேரம் வெளியே இருந்தோன்னா அந்த மாதிரி முகம், கை, கால்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நாங்கள் நார்மலான ஜாக்கெட் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ சம்மர் தானே, எப்படி குளிரமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேனேஜே பண்ண முடியல. ஒரு 1 hour, ஒரு 2 hours கிட்ட தான் பார்த்திங்கன்னா மேலே இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கீழே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு அப்புறமா அங்கே தான் இந்த வேல்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ நாங்கள் ஓரளவுக்கு மேலே நின்று வேல்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கீழே போக ஆரம்பித்தோம். ரொம்ப குளிராக ஆரம்பித்ததுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு பீச்சில் வந்து ஒரு க்ரூஸில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை. அதே மாதிரி வேல்ஸில் பக்கத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ரொம்ப அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வருவாங்க. இந்த நம்ம போகிற இடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த சீசனுக்கு வந்து வருமாமா. ஸோ இந்த சீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 months தான். அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இந்த ஹோட்டல்ஸ் இதெல்லாமே. ஸோ பாருங்கள் வேல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் அந்த க்ரூஸை நிறுத்திட்டு வேல்ஸ்லாம் தேடிகிட்டே இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த க்ரூஸ் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் எப்படி வேல்ஸ் எங்கே வருதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி ஷிப்பை திருப்பி பக்கத்தில் கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப பக்கத்துலேயும் பார்க்கலாம். இதெல்லாமே ஸ்டார்டிங்கில் எடுத்த வீடியோ, கொஞ்சம் தூரமாக இருந்து அப்படியே எடுத்தது. அப்படியே அந்த மூச்சு விடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ரொம்ப ரொம்ப பெரிய வேல்ஸுங்க எல்லாமே. கொஞ்சம் நேரம் ஆக நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. போட்டு கூடவே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தது. அப்படியே ஒரு கூஸ் பம்பாக இருந்துச்சு. உண்மையாகவே நம்ப முடியல, நம்ம உண்மையாகவே வேல்ஸ் தான் பார்த்துட்ருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேல்ஸ் வரும்போதில் பார்த்திங்கன்னா போட்டில் இருக்கிறவங்களும் அப்படியே கோரஸாக கத்துவாங்க. அது இன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வைபே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இது.
ஸோ இவங்களுக்குன்னு ஒரு லொக்கேஷன் இருக்குங்க. அங்கே கொண்டு போய் நம்ம போட்டை அப்படியே நிறுத்திடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும். அதே லொக்கேஷனில் தான் திருப்பி திருப்பி வேல்ஸ் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் வரும். ஸோ நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு. இது நம்ம கீழே இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் போய் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் மேலே புக் பண்ணது. மேலேருந்து நீங்கள் எல்லா டேரக்ஷன்லையுமே வேல்ஸ் வந்து பார்க்க முடியும். ஃப்ரண்ட்டு சைடு பேக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் மேலே போட்டோம். பட் குளிர் ரொம்ப தாங்க முடியல. நீங்கள் கிட்ஸ்லாம் வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 3rd லெவலில் தான் வந்து புக் பண்ணாதீங்க. 2nd லெவல் அதுக்கு கீழே இருக்கிற 1st லெவல் வந்து புக் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். பட் ஒன்றுமே சொல்ல போனால் மேலே லெவலில் விட கீழே லெவலில் வந்து வேல்ஸ் ரொம்ப அழகாகவே தெரிஞ்சிச்சு. இதெல்லாமே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அதுக்குள்ளே இருந்து அந்த கிளாஸ் வழியாக நான் எடுத்த வீடியோஸ் தான். ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் பாருங்கள் எவ்வளோ பக்கத்துலேருந்து வருது அப்படின்ட்டு. ரொம்ப பெரிய பெரிய வேல்ஸாக இருந்துச்சு. 2, 3ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீடியோ வந்து ஆன் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். எந்த பக்கம் வருதுன்னே தெரியாது. பட் ஆன் பண்ணி வைக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மிஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக பார்க்க முடிஞ்சிச்சுங்க வேல்ஸ் எல்லாமே. ஸோ அந்த வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க வேல்ஸ் எதுவுமே வரல நீங்கள் பார்க்க முடியல அப்படின்னா அவங்க வந்து இன்னொரு டைம் ஸ்லாட்டுக்கு உங்களுக்கு டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக வேல்ஸ் வந்து பார்த்துட்டு தான் நீங்கள் ரிட்டன் போவீங்க அப்படின்ட்டு. பட் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமுக்கு தான் எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 6 டேஸ் ட்ரிப்பு அப்படிங்காட்டி நாங்கள் 1 டே ஃபுல்லாமே இந்த வேல் வாட்சிங்காகவே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா ட்ராவல் டைமு வேல் வாட்ச் டைம் 4 ஹவர்ஸு அப்புறம் திருப்பி போகிற டைமுன்ட்டு இருக்கும். ஸோ அதனால் வேல்ஸ் வந்துடணும்னு கிளம்புலேருந்தே வேண்டிகிட்டே போனேன். பட் டிசப்பாயின்ட்மெண்ட்டே இல்லை. அவ்வளோ சூப்பராக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு வேல் வாட்சிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா அதுதான் ஜோடியாக் ஷிப்பு. ரொம்ப சின்னது. ஸோ ரொம்ப பக்கத்தில் நீங்கள் வேல்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். அதுக்குன்னு தனியாக ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுப்பாங்க. இனிமேல் ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இதை விட. ஸோ அப்படியே அந்த மவுண்டன் பக்கத்துலேயே கொஞ்சம் ரிட்டன் வரும்போது கூட்டிகிட்டு போவாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மவுண்டனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் முடிச்சுட்டு ஒரு 5 o'clock ஆச்சுங்க. வந்து கார்லேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். ஜஸ்ட்டு நாங்கள் பார்க்கிங்லேருந்து வெளியே எடுக்கிறோம். சரியான மழை பிடிச்சிருச்சு. ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஷிப்பில் ஏறினவங்களாம் எப்படி வேல்ஸை பார்த்துருப்பாங்க அவ்வளோ மழையில் அப்படின்ட்டு. ஸோ வெதர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் புக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூபாக் அவுட்டரில் இருந்தோம்ல நாங்கள் சிட்டிக்கு வந்துவிட்டோம். நாங்கள் 4th டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூபாக்கில் தான் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு காண்டோ மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூமு வீடே தான். ஜஸ்ட்டு பெட்ரூம் இல்லாமல் இருக்கும் இல்லையா ஸ்டூடியோன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வீடு இது. எல்லாமே அப்படியே மடக்கி மடக்கி வச்சுக்கலாம் செவுத்தோரமாக. அந்த மாதிரி ஃபுல்லாமே கிச்சன் ஐட்டம்ஸு அடுப்பு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹில்வியூ ஹோட்டலுங்க. இந்த ஹோட்டல் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹில்ஸ் தான். இங்கே ஸ்னோ டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்னோ ஸ்லெட்ஜிங் வந்து பண்ணுவாங்களாம். அது ரொம்ப ஃபேமஸாக இங்கே. அதுக்குன்னு தனியாக லாக்கர்ஸு அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. அந்த ஸ்னோ ஸ்லெட்ஜிங்க்கான ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எல்லாமே இங்கேயே கொடுக்குறாங்க. ரூம் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. உண்மையாகவே சொல்கிறேன் வீடு மாதிரியே தான் இருந்துச்சு. அத்தனை பாத்திரம் A to Z என்னென்ன தேவையோ அத்தனையும் இருந்துச்சு. ஓடிஜி ஸ்பூனு கரண்டி இந்த சிசரு அந்த மாதிரி வீடே தான் இருந்தது. உண்மையாகவே இது வீடாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குக் பண்ணுற மாதிரியான ஹோட்டல்ஸ் தானே புக் பண்ணியிருந்தோம். அதனால் இது எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. சரி ஏதோ குக் பண்ணலாம் பசங்களுக்கு நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுட்டு ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கடைக்கு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஈவினிங் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம். அதனால் சரி கடைக்கு போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து குக் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே ஹோட்டல்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 minutesலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு இந்தியன் கடைங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இது ஃபுல்லாமே இங்கே ஃப்ரெஞ்ச் தான் பேசுவாங்கங்காட்டி அது ரிலேட்டடாக தான் கடைங்க எல்லாமே இருந்துச்சு. அது ரிலேட்டடாக ஃபுட் தான் இருந்துச்சு. சரி பசங்களுக்கு எதாவது சமைச்சு கொடுக்கலாம் நம்மளும் சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சூப்பர் சீன்னு சொல்லிட்டு இங்கே கியூபாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டோர்ஸ் இருந்துச்சு. நம்ம ஊரில் இருக்கிற வால்மார்ட் மெட்ரோ அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஜஸ்ட் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு அங்கே வந்து போயிருந்தோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி திங்ஸ் எல்லாமே குக் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் ஆயிலில் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு 3 daysலேயே சமைச்சதில் ஆயிலாக தீர்ந்துச்சு. ரொம்ப சின்ன கண்டெய்னரில் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி ஆயில் வாங்கிட்டு ஆனியன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு க்ரில் மாதிரி பண்ணலாம். ஏன்னா இங்கே ஓடிஜி எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏன்னா ஓவனில் வைக்கிறதுக்கான எல்லாமே இருந்துச்சு. ஸோ சிக்கன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தோம். சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. வாங்கிட்டு வந்துட்டு சிக்கன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறோம். சரியான ஸ்மெல்லு சிக்கனு கெட்டு போச்சாட்ருக்கு. ஆனால் நாங்கள் டேட்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். எக்ஸ்பிரி டேட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு 10 days கழிச்சு தான் இருந்துச்சு. ஏன் அவ்வளோ ஸ்மெல் அடிச்சிச்சுன்னே தெரியல. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. சிக்கன் தேவையான மசாலா சிக்கன் இது மாதிரி எல்லாமே வந்து வாங்கினோம். சிக்கன் பண்ணி கொடுக்க முடியல பசங்களுக்கு. ஸோ ஹக்கா நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் வந்து பசங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு ஆம்லேட் வந்து பண்ணியிருந்தேன். நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் குக் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதாங்க இதோட இந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் Day 4 கியூபாக்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன்.